யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனம். என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்குள் பல வகையான அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனை எப்படி வரும்? பல வகையாக வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் கடவுள்கிட்ட வாங்க, உங்கள் சோதனைகள்லாம் போயிடும், உங்கள் பிரச்சனையெல்லாம் போயிடும்னு. ஆனால் இறை வார்த்தை என்ன சொல்லுது? சோதனைகள் நிச்சயமாக வரும். அதுவும் எப்படி வருமா? பல வகையாக வருமா. நீங்கள் பல வகையான சோதனைகளுக்குள் உட்படுத்தும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? இங்கே குதூகலம் கொண்டாட்டம் அப்படின்னு பாடலாம், கைத்தட்டலாம், ஹல்லேலூயா சொல்லலாம், நன்றி சொல்லலாம். ஆனால் பல விதமான பிரச்சனைகள் வரும் பொழுது, பல விதமான சோதனைகள் வரும் பொழுது வாயை திறந்து என்ன சொல்வோம்? குதூகலம் கொண்டாட்டம் சொல்வோமா? ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது, எனக்கு மட்டும் ஏன் சோதனை, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே, ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை கேட்போமா இல்லையா? நம்மளுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் எதை பொறுத்து இருக்குது? பொதுவாக இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்குது, ஹாப்பினஸ், ஜாய். எனக்கு தமிழில் தெரில. ஹாப்பினஸ், ஜாய். இங்கிலீஷில் அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, dear brothers and sisters, whenever you go through various trials, consider it all joy அப்படின்னு இருக்கும். ஜாய், இந்த மகிழ்ச்சி, இந்த ஜாய் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது எப்படி வரும் தெரியுமா? சூழ்நிலைகளை பொறுத்து வரும். இன்றைக்கி எனக்கு பர்த்டே, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு விஷ் பண்ண மறந்துட்டாங்க, இல்லைன்னா என் கணவரோ மனைவியோ என் பர்த்டே மறந்துட்டாங்க, என்ன ஆகும்? மகிழ்ச்சிலாம் போச்சு இல்லை? ஆமாவா இல்லையா? நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு வேலை போயிடுச்சு, என் மகிழ்ச்சி என்ன ஆகும்? அப்போது என்னுடைய மகிழ்ச்சி எதை பொறுத்து இருக்குது? வெளியில் நடக்கிற, சுற்றி நடக்கிற விஷயத்தை பொறுத்து இருக்குது, சூழ்நிலைகளை பொறுத்து இருக்குது. சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா, என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எனக்கு பிரியமானவைகளாக இருந்துச்சுன்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்போது நான் குதூகலம் கொண்டாட்டம் சொல்வேன். நிறைய நேரங்களில் சர்ச்சில் பாடுவோம், ஆனால் அது ஒரு கடமை மாதிரி செஞ்சிருவோம். ஓகே, எல்லோரும் சேர்ந்தோம், பாடினோம், துதிச்சோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? எப்போ மகிழ்ச்சியாக இருக்கணுமா? எப்போ துதிக்கணுமா? பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது? கடவுளுக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் அண்ட் அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ். எப்பவுமே அவருக்குள் எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாக இருக்கணுமா? ஆனால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, சூழ்நிலைகள் எனக்கு பிடித்த மாதிரி, நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். சுற்றி இருக்கிற விஷயங்கள் எனக்கு சாதகமாக, எனக்கு விருப்பமாக நடக்கலைன்னா எனக்கு சோர்வு, கவலை, பயம் இதெல்லாம் வரும். அப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா இல்லையான்னு யார் முடிவு பண்ணுவா? நான் முடிவு பண்ணல, என்னை சுற்றி இருக்கிறவங்க முடிவு பண்ணுவாங்க. என் கணவர், என் மனைவி, என்னுடைய மகள், மகன், இல்லை பெற்றோர்கள், உறவினர்கள், என்னுடைய பாஸ், இவங்கெல்லாம் தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சூழ்நிலைகள் நல்லா இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் சூழ்நிலைகள் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் இறைவார்த்தை என்ன சொல்லுது? சகோதர சகோதரிகளே, நீங்கள் பல வகையான சோதனைகளுக்குள் உட்படும் பொழுது அதை நீங்கள் மகிழ்ச்சியாக கருதுங்கள். இதுக்கு தான் இறைவார்த்தை ப்ராக்டிக்கலாகவே இல்லை, இதெல்லாம் பல ஆயிரம் வருஷமாக எழுதியிருக்காங்க, நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? சரி, அது தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்குள் நீங்கள் உள்ளாகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அப்புறம் உங்கள்
உங்கள் நம்பிக்கை உங்கள் உங்கள் நம்பிக்கைன்னா என்ன? விசுவாசம் அப்படி சொல்வீங்க, தெரியும். நம்பிக்கைன்னா என்ன? விசுவாசம் என்ன? நம்பிக்கை. எல்லா இடத்துலையும் இதே தான் சொல்லுவாங்க. நம்பிக்கைன்னா என்ன? விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை. உங்களுடைய சகோதர சகோதரிகளே, நீங்கள் பலவிதமான சோதனைகளுக்குள் உள்ளாகும் பொழுது அதை மகிழ்ச்சியாக எண்ணுங்கள். ஏனெனில் உங்களுடைய நம்பிக்கை உங்கள் நீங்க சோதிக்கப்படுறீங்களா இல்லை உங்க நம்பிக்கை சோதிக்கப்படுதா? நீங்க சோதிக்கப்படுறீங்களா இல்லை உங்க நம்பிக்கை சோதிக்கப்படுதா? உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மனது உறுதி உண்டாக்கும் என்பது தெரியாதே. அதான் பிரச்சனையே. உங்களுக்கு தெரியும்னு வசனம் சொல்லுது, ஆனால் எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? எனக்கு இறை வார்த்தை தெரியாது. யோவான் 1:1 சொல்லுது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. வாக்குன்னு என்னது? இறை வார்த்தை இருந்தது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கே கடவுளாக இருந்தார். 14வது வசனம் சொல்லுது, அந்த வாக்கு மனு உருவானார். இறை வார்த்தையும் கடவுளும் ஒன்று. அந்த வாக்கு தான் மறு உருவானார். அந்த வாக்கு தான் கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்தார். அன்னை மரியாள் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க. அந்த வார்த்தையின் மூலமாக கர்ப்பம் தரிச்சாங்க. அந்த வார்த்தை தான் மறு உருவானது. அதுதான் யோவான் 1:14 வசனம் சொல்லுது. வாக்கு மனிதரானார். யோவான் 1வது அதிகாரம் திரும்பி வருவோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். தொடக்கத்தில் வாக்கு, வாக்குனா இறை வார்த்தை, வார்த்தை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அந்த வாக்கு தான் கடவுள். Can I separate his word and him? முடியாது. அந்த வாக்கு தான் கடவுளாய் இருந்தது. அப்புறம் வாக்கும் என்னும் அவரே, அவர்தான் வாக்கு. அப்ப எனக்கு என்கிட்ட இறை வார்த்தை இல்லைன்னா அவர் இல்லை. என்னோட இருதயத்துல இறை வார்த்தை இல்லைன்னா அவரே இல்லை. அவரே வார்த்தை. வாக்கும் வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டான எல்லாம் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் அவர் இல்லையா? அந்த வார்த்தையில் என்ன இருந்தா? வாழ்வு இருந்துதான். அப்போ வாழ்வு எங்க இருக்கு? இறை வார்த்தையில் இருக்குது. அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. இந்த உலகத்துல நம்ம எல்லாம் ஏன் இருள்ல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இல்லை? ஒளி இல்லை. ஏன் ஒளி இல்லை? ஏன்னா இறை வார்த்தை இல்லை. ஏன்னா இறை வார்த்தை இல்லைன்னா இறைவன் இல்லை. அதனாலதான் இருள்ல இருக்கிறோம். அந்த ஒளி இருளில், அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மீது வெற்றி கொள்ளவில்லை. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நம்பிக்கைனா என்ன அப்படின்னு கேட்டேன். நான் மறக்கல அந்த கேள்வியை. எல்லா பதிலும் இறை வார்த்தையில இருக்குது. நம்பிக்கைனா என்னன்னு இறை வார்த்தையே சொல்லணும். நமக்கு நம்மளா சொந்தமா ஆன்சர் சொல்லணும் அவசியம் கிடையாது. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். நம்பிக்கை என்பது அங்க டெஃபினிஷன், இதுதான் டெஃபினிஷன். நம்பிக்கைனா, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பதை. எதிர்நோக்குனா இங்கிலீஷ்ல பிலீவ் அப்படின்னா நம்பிக்கை, தமிழ்ல சொல்றோம். எதிர்நோக்குனா ஹோப். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஹோப் அப்படின்ற வார்த்தை இருக்கும். எதிர்நோக்குனா ஹோப். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்றும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை. கண்ணுக்கு புலப்படாதவை. கண்ணுக்கு அப்படின்னா அர்த்தம் கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரியாதது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இல்லாதது. இந்த ரூமில்
மொபைல் நெட்வொர்க் இருக்கா? இருக்கா? உங்கள் கண்ணால் அந்த அந்த வேவ்ஸை பார்க்க முடியுதா? அந்த அலைகளை பார்க்க முடியுதா? ஆனால் உண்மையாக இருக்குதா? இருக்குது. கண்ணால் பார்க்க முடியலன்றதுக்காக அது இல்லைன்னு கிடையாது, இருக்குது. ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குதா? ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கா? அதுக்கு சாட்சி இருக்குதா? அதுக்கு எவிடன்ஸ்க்கு என்ன சொல்வீங்க? ஆதாரம் இருக்குதா? இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கண்ணுக்கு தெரிகிறதுன்னு ஒன்று இருக்குது, கண்ணுக்கு தெரியாதது ஒன்று இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற உலகம் ஒன்று இருக்குது, கண்ணால் பார்க்க முடியாத உலகம்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் கடவுளை கண்ணால் பார்க்க முடியுமா? ஆனால் அவர் இருக்கிறாரா? இந்த இடத்துல வானதூதர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, என் தூதர்களை உனக்கு நான் பாதுகாப்புக்கு அளித்துள்ளேன், இல்லையா? ஆனால் என்னால் கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்குது. எந்த எவிடன்ஸ்? எழுதப்பட்ட இறை வார்த்தை தான் எவிடன்ஸ். அப்போ நம்பிக்கைன்னா என்னது? திரும்பி வாசிங்க, ஒன்றாவது வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்று உறுதி, கண்ணுக்கு கண்ணால பார்க்க முடியாத, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. என்னால் கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ எம் ஸோ ஷுவர். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை தான் நம்பிக்கை. இங்கிலீஷில் எப்படி வரும்னா, faith is the substance of things hoped for, the evidence of things not seen. See, என்னால் பார்க்க முடியல, ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும் இது உண்மை. கண்ணால் பார்த்தா அதுக்கு நம்பிக்கை தேவையில்லை. கண்ணால் பார்த்தா என்ன தேவையில்லை? அது யாருன்னா நம்புவாங்களே, அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. கண்ணுக்கு கண்ணால் பார்த்தா அதை நம்புறதுக்கு, பார்த்தா தான் நம்புவேன். நம்மளுடைய உலகம் அப்படி தானே, நான் பார்த்தா தான் நம்புவேன், நான் தொட்டாதான் நம்புவேன். டாக்டர் உங்கள் உடம்புக்குள்ளே கட்டி இருக்குன்னு சொல்கிறாரு, டாக்டர்கிட்ட சொல்வீங்களா நான் பார்த்தா தான் நம்புவேன், நான் தொட்டாதான் நம்புவேன்னு சொல்வீங்களா? அது மட்டும் பார்க்காம நம்புவோம். ஆனால் இறை வார்த்தை ஏதாவது சொல்லிச்சுன்னா, நான் என்ன கண்ணால் பார்த்தேன்னா கடவுளை, தொட்டாதான் நம்புவேன், பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது என்னது? கண்ணுக்கு புலப்படாதவை பற்றின ஐயமற்ற நிலை, அதுதான் விசுவாசம். யாக்கோபு என்ன பார்த்தோம்? நீங்கள் பலவிதமான சோதனைகளுக்குள்ள அகப்படும் பொழுது அதை மகிழ்ச்சி என்று கருதுங்கள், ஏனென்றால் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை சோதிக்கப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சோதனையே கண்ணால் பார்க்க போகிற பிரச்சனையை நம்ப போகிறேன்னா, இல்லை அந்த பிரச்சனைக்கு மத்தியில் இறை வார்த்தை என்ன சொல்லுதோ கண்ணால் பார்க்க முடியல. நிறைய நேரங்களில் எதுக்கு தெரியுமா இறை வார்த்தை ப்ராக்டிக்கல் நினைக்கிறோம், இதெல்லாம் இதில் எழுதுறது நான் அதெல்லாம் பார்க்க முடியலையே. எப்பவுமோ நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தது, இரத்தப்போக்கு இருக்கிற பெண் சுகமானாங்க, குருடர்கள் பார்த்தாங்க, முடவர்கள் நடந்தாங்க, அற்புதங்கள் நடந்தது, உணவில்லாதவங்களுக்கு உணவு பெருகப்படுச்சு, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஆனால் அதுதான் இப்போ நடக்கலையே, அதை நான் எப்படி நம்புறது? ஏன்னா நமக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. சரி, முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், விசுவாசம்னா என்னன்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் இருக்குது? விசுவாசம், விசுவாசம்னா நம்பிக்கை, நம்பிக்கை. மறுபடியும் அங்கே போறீங்களா? விசுவாசம் என்பது நான் கண்ணால பார்க்க முடியாதவை பற்றின ஐயமற்ற நிலை. Faith is the evidence, faith is the confidence, assurance, substance of evidence of things that I cannot see. I cannot see na, I don't have physical evidence. அதை பார்க்க முடியல, தொட முடியல, உணர முடியல. ஆனால் எது எனக்கு நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னா, என்னால் பார்க்க முடியல, சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இல்லை, என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, நான் விரும்புகிற மாதிரி இல்லை, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி எப்போ தெரியுமா? சூழ்நிலைகள் நல்லா இருந்தால் குதூகலம், கொண்டாட்டம்.
சுத்தி இருக்கிற விஷயங்கள் எனக்கு ஏதுவா நடந்ததுன்னா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சுத்தி இருக்கிறது. அது என்னுடைய வாழ்க்கை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல என்னை கண்ட்ரோல் பண்ணுது. இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில செயல்படல. அதனாலதான் யாக்கோபு 1:2 பார்த்தோம், பலவிதமான சோதனைகளுக்குள் நீங்கள் அகப்படும் பொழுது அதை மகிழ்ச்சி என்று கருதுங்கள், ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை அங்க என்ன படுது? சோதிக்கப்படுது. இந்த நம்பிக்கை என்றது என்னதுன்னு பார்த்தோம். இந்த நம்பிக்கை என்பது கண்ணுக்கு தெரியாத இந்த இறை வார்த்தை மேல இருக்கிற ஒரு நிச்சயமும் உறுதியும். ஆனா எப்படி இந்த நம்பிக்கை எனக்கு வரும்? நம்பிக்கை இல்லாம எப்படி நான் குதூகலம் கொண்டாட்டம் சொல்ல முடியும் பிரச்சனைக்கு மத்தியில்? ஏன்னா இறை வார்த்தை என்ன சொல்லுது? பலவிதமான சோதனைக்கு மத்தியில நீங்க மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லுது. இங்க கைத்தட்டி பாடுறது ரொம்ப ஈஸி. பவுலும் சீலாசும் சிறைப்பட்டு இருக்கும் போது பாடினாங்க இரவு முழுதும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும். அவங்க சங்கிலியால் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டு அவங்கள துன்பப்படுத்தும் போது அவங்க வாய் திறந்து என்ன செஞ்சாங்க? பாடி மகிழ்ந்தாங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை? நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை, நமக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது. 12 வருடம் ஒரு பெண் இரத்தப்போக்களோட கஷ்டப்பட்டாங்க. மார்க் 5 போக வேண்டாங்க. மார்க் 5 அதிகாரத்துல 12 ஆண்டுகளாக ஒரு பெண் கஷ்டப்பட்டாங்க. அந்த சம்பவத்தை போய் படிச்சிங்கன்னா, சும்மா கேட்டுட்டு போகாம வார்த்தை ஒவ்வொரு வேர்டா போய் பார்த்தீங்க அப்படின்னா, 12 வருஷம் ஒரு பெண்ணுக்கு இரத்தப்போக்கு இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணி மருத்துவர் பலரிடமும் அவங்க போனாங்களாம். ஆனா அவங்க நிலைமை எப்படி ஆச்சா? மிகவும் சரி, அங்க போலாம். அப்புறம் நான் சொன்ன கதை மாதிரி இருக்கக்கூடாது, அதுல இருக்குது. கரெக்டா வாசிங்க, மார்க் 5. அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர், அப்பொழுது 12 நாட்களாக, 12 வாரங்களாக, மாதங்களாக, 12 நாள் இரத்தப்போக்கு இருந்தா என்ன ஆகும்? 12 வாரம் இருந்தா என்ன ஆகும்? 12 மாதம் இருந்தா என்ன ஆகும்? 12 வருடமா இரத்தப்போக்கு இருக்குன்னா அவங்க நிலை எப்படிப்பட்டது? இந்த நிலைமையில யாருக்காவது நம்பிக்கை வருமா? நோய் அதிகமாயிட்டே வருது, பிரச்சனை அதிகமாயிட்டே வருது. நோய் வந்ததுன்னா நோய் மட்டும் பிரச்சனை கிடையாது, நோய் வந்துச்சுன்னா பணமும் பிரச்சனை. ஆமாவா இல்லையா? நோய் வந்தா நிறைய காசு செலவாகுமா? அதுவும் அந்த காலத்துல ஒருத்தவங்க ரத்தப்போக்கோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தீட்டு, அவங்க தனிமைப்படுத்திடுவாங்க. தனிமைன்ற நோயே பெரிய நோய். உடல் நோய் விடுங்க, அவங்கள ஊரோட ஒதுக்கி வச்சிருவாங்க. யாரும் அவங்கள தொடக்கூடாது. யாரை தொட்டவங்களும் தீட்டாயிடுவாங்க, அவங்களையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க தனிமையா இருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமையில உடல் நோயோடு 12 வருஷமா அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பணமும் செலவு பண்ணி, அப்படின்னு என்ன அர்த்தம்? அது உடல் பிரச்சனை மட்டும் கிடையாது, பொருளாதார பிரச்சனையும் மன பிரச்சனையும், தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு தீட்டுன்னு அவங்கள உதாசீனப்படுத்தி பணம் இல்லாம இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஆமா நீங்க சொல்வீங்க பல விதமான சோதனைகளுக்குள் மகிழ்ச்சியாக இருன்னு சொல்றதுக்கு நல்லதான் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இந்த பெண் இருக்கிற ஒரு சூழ்நிலையில மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? நான் வசனத்தை சொல்றது ஈஸி, அந்த பெண்ணுடைய சூழ்நிலையில இருந்து யோசித்து பாருங்களேன். அவங்களுடைய உடலும் நோயாயிடுச்சு, மனநிலையிலும் பிரச்சனை, தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, பணமும் அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளது எல்லாம், கொஞ்சமா இல்லாமா எல்லாம், அப்படின்னா பாக்கெட் எல்லா பணத்தையும் இழந்துட்டாங்க. தனக்கு உள்ளவை எல்லாவற்றையும் செலவழித்து ஒரு பயனும் அடையாமல் அப்படின்னு அர்த்தம். மருந்து சாப்பிட்றாங்க, அந்த மருந்து என்ன செய்யல? ஒரு வேலையும் செய்யல. அவங்க ஒன்றும் நல்லாயிட்டே வரல, மோசமாயிட்டே போறாங்க. அவங்க உடல்நிலை 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷமா அவங்க நிலை ஒவ்வொரு நாளும் மோசமாக்கி
போது பணம்லாம் தீர்ந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை வரும்? எப்படி ஒரு ஹோப், ஒரு எதிர்நோக்கு எப்படி வரும்? அது எப்படிப்பட்ட ஒரு நிலைனா, எனக்கு என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, டாக்டரும் கைவிட்டுட்டாங்க, பணமும் இல்லை, அப்போ இதுக்கு தீர்வே இல்லை. நிறைய நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். வெளியில தெரியாது, மேபி இந்த பெண் அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிறைய சூழ்நிலைகள் எப்படி தெரியும்னா, இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில், இந்த பிரச்சனைக்கு மத்தியில் நான் இருக்கிறேன். ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கும் இந்த பிரச்சனைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு என்ன இல்லை? தீர்வு இல்லை. அதனால்தான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் வசனம் சொல்லுது. ஆனா எப்படி எப்பமாவது மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லலாம். அது என்ன எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் வசனம் சொல்லுது. இது சாத்தியமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா, இறைவார்த்தையில சும்மா சுகம் பெற்றார்கள் அப்படின்லாம் இருக்கு இல்ல, அற்புதம் பெற்றாங்க ஆபிரகாமுக்கு அப்படிலாம் இல்லை. ஆனா எப்படி அவங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்றது இருக்குதுங்க. அதை நம்ம படிக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. அதனாலதான் நமக்கு உலகத்துல இருந்து தீர்வை பார்க்குறோம். ஆனா இறை வார்த்தையில இருக்கிற அந்த அந்த உயிர், அந்த ஒளி, அந்த வெளிச்சத்தை உதாசீனப்படுத்திடுறோம். அதனாலதான் சோதனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சோதனைக்கு மத்தியில எப்படி மகிழ்ச்சியா இருக்குன்றது நமக்கு தெரியாம போயிடுது. ஏன்னா இறை வார்த்தை இல்லாதனால்தான் அது பிரச்சனை. நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கிறது, கவலைப்படுறது எல்லாமே சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கே தவிர இறை வார்த்தையை பொறுத்து இல்லை. I'm a victim of what's happening around me. I'm a victim of my circumstances. நான் சுத்தி நடக்கிற கெட்ட விஷயத்துக்கு ஒரு பலியா இருக்கிறேன். அப்படிதான் இருந்தது இந்த பெண்ணோட வாழ்க்கையை பார்த்தா. நான் என்ன பண்ண முடியும்? இந்த நோய் எனக்கு வந்துடுச்சு, மற்றவங்களாம் நல்லதான் இருக்கிறாங்க. I became a victim of this. I'm hopeless. எனக்கு நம்பிக்கை இல்லை. டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா, இது ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன், ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அப்படிப்பட்ட நிலை தான் அந்த பெண்ணுக்கும். ஒன்றும் செய்ய முடியாது, பணம் இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, ஒன்றும் இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, சொந்தம் இல்லை, தனிமை. ஆனால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா? சும்மா மேஜிக் மாதிரிலாம் மாறல. அங்கே இறைவார்த்தையில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது எப்படி மாறிச்சுன்னு. யாராவது கேட்டால் என்னமே சொல்லுவாங்க, எப்படி அந்த பெண் சுகம் பெற்றாங்க? ரொம்ப அழகாக எல்லாரும் ஆன்சர் பண்ணுவாங்க, அவங்க விசுவாசத்தினால் சுகப்பெற்றாங்க. ஏன்னா எஸ் சொன்னாங்களே, உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தியது. அவங்க விசுவாசத்தில் போனாங்க, அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்படிலாம் சொன்னால் எனக்கு புரியாது, எனக்கு விளக்கமாக சொல்லணும். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு கிளாஸாக ஃபெயிலாகி படித்தேன், முட்டையாக வாங்கினேன். அதனால எனக்கு சொன்னால் மண்டையில் ஏறாது, விளக்கமாக சொன்னால் தான் ஏறும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசத்தில் போனாங்க, தொட்டாங்க, சுகமானாங்கன்னா 12 வருஷமா அவங்க விசுவாசம் எங்கே போச்சு? அதில் திடீர்னு மேஜிக் மாதிரி விசுவாசம் மேலே வந்துச்சா? அப்போ அத்தனை வருஷமா விசுவாசம் இல்லையா? 12 வருஷத்துக்கு அப்புறம் விசுவாசித்தவங்க ஏன் முதல்ல விசுவாசம் இருக்கலாம்ல? இந்த 12 வருஷம் ஏன் கஷ்டப்படணும்? நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், விசுவாசம்னா என்னதுன்னு. விசுவாசம்னா என்னது? விசுவாசம் என்பது கண்ணுக்கு புலப்படாதபட்டின ஐயமற்ற நிலை. எபிரேயர் 11:1 சொல்லுது. விசுவாசம்னா என்னன்னு தெரியும், ஆனா இந்த விசுவாசம் எப்படி வரும் ஒருத்தவங்களுக்கு? கடவுள், God will choose யாருக்கு விசுவாசம் வரணும், யாருக்கு விசுவாசம் வரக்கூடாது. கரெக்டா? விசுவாசம் எப்போ வரும்? ரோமையர் 10வது அதிகாரம் 17வது வசனத்துல அந்த ஆன்சர் இருக்கு, வாசிங்க. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை. எப்படி வரும்? இறை வார்த்தையை கேட்டால்தான் நம்பிக்கை வரும். இறை வார்த்தை இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. இங்கிலீஷ்ல இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, faith comes by hearing and hearing. இறை வார்த்தையை கேட்க கேட்க என்ன வரும்? விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். நம்பிக்கைன்னு பற்றி பேசினா நம்மளுக்கெல்லாம் புரியாது, பயத்தை பற்றி பேசினா எல்லாருக்கும் புரியும்.
நம்பிக்கைன்னா தெரியாது. நம்பிக்கைன்னா என்னது? நம்பிக்கைன்னா விசுவாசம். விசுவாசம் நம்பிக்கை. பயம்னா தெரியும் எல்லாருக்கும். பயம் எப்படி வரும்? பயமும் இறை வார்த்தைக்கு முரணான வார்த்தையை கேட்கும்போது பயம் வரும். நம்ம என்ன பார்க்குறோமோ என்ன கேட்குறோமோ அதை என்ன கொண்டு வரும்? ஒன்றில் விசுவாசத்தை கொண்டு வரும், அப்படி இல்லைன்னா பயத்தை கொண்டு வரும். நிறைய பேர் பேய் படம் பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தைரியமாக பார்ப்பாங்க. நானும் பயப்படவே மாட்டேன், தைரியமான ஆள். பார்க்கும்போது நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும், அவ்வளோ வீரமாக பேசுவாங்க. நடு ராத்திரியில் பாத்ரூம் போகணுன்னா அந்த படத்தில் பார்த்ததெல்லாம் அப்படியே நிஜமாக வரும். எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும். அம்மாவா இல்லையா? மற்ற நாளில் அந்த பயம் வரலையே, அன்னைக்கு எப்படி இந்த பயம் வந்துச்சு? ஏன்னா பயம் எப்படி வரும்? நான் என்ன கேட்குறேனோ எதை பார்க்குறோமோ அதன் மூலமாக பயம் வரும். அப்போ விசுவாசம் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் எப்பெல்லாம் யார்கிட்டையாவது பேச போகும்போது முதல்ல சொல்வார், பயப்படாதே. பார்த்துக்கிங்களா? ஆபிரகாம் கிட்ட பேசும்போது யார்கிட்ட பேசினானோ, பயப்படாதே, டு நாட் ஃபியர். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, கடவுள் உங்களுக்கு பயத்தின் ஆவியை தரல. God has not given us the spirit of fear, but of power, love and sound mind. கடவுள் பயத்தின் ஆவியை கொடுக்கல. அப்போ பயமே ஒரு ஆவியாம். அது அவர்கிட்ட இருந்து வரல, அது அவர்கிட்ட இருந்து வரல. அவர் எனக்கு பயம் கொடுக்கலன்னா அப்போ பயம் எங்க இருந்து வந்துச்சு? நான் பார்த்த ஏதோ ஒன்றிலிருந்து, நான் கேட்ட ஏதோ ஒன்றிலிருந்து பயம் வந்துச்சு. எப்படி இறை வார்த்தையை கேட்கும் பொழுது விசுவாசம் வருமோ, அதே மாதிரி இறை வார்த்தைக்கு முரணா இருக்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன வரும்? பயம் வரும். இந்த பயம்ன்ற வார்த்தை முதல்ல எப்ப தெரியுமா பார்க்குறோம்? இறை வார்த்தையில ஆதாம் கீழ்ப்படியாமல் போனோடனே ஆதாமை தேடி ஆண்டவர் வராரு. அப்போ ஆதாம் சொல்றாரு, எனக்கு பயமா இருக்கு. கடவுள்கிட்ட இருந்து பயம் வரல. அந்த பயம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, வேற ஏதோ ஒரு செய்தியை ஆதாமும் ஏவாளும் கேட்டுட்டு இருக்காங்க. வேற ஏதோ இன்ஃபர்மேஷன், வேற ஏதோ வார்த்தையை. என்ன வார்த்தையை? இறை வார்த்தைக்கு முரணான வார்த்தையை கேட்கும் பொழுது. அப்போ இறை வார்த்தையை கேட்கும் பொழுது விசுவாசம் வரும். இறை வார்த்தைக்கு முரணான வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன வரும்? பயம் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, கோவிட் நேரத்தில் சாதாரணமாக ஒரு திம்மல், ஒரு இருமல் வந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை இருமல் வந்திருக்கும், திம்மல் வந்திருக்கும், காய்ச்சல் வந்திருக்கும் இல்லையா? அப்போல்லாம் செத்து போயிடும் பயந்தீங்களா? ஒரு இருமலுக்கு யாராவது பயந்தீங்களா? அது வரும், தொண்டை வலி, அதுக்கப்புறம் 2 நாளில் சரியாயிரும், ஒரு வாரத்தில் சரியாயிரும் இல்லை? ஆனால் அதே தொண்டை வலி, அதே இருமல், அதே காய்ச்சல் இப்போ வந்தோடனே எப்படி இருந்துச்சு? செத்து போயிடுவோமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு பயம் வந்துச்சுல்ல? அதே எப்படி? ஏன்னா என்ன செய்தியை கேட்குறோமோ, என்ன செய்தியை பார்க்குறோமோ, அது நமக்கு ஒன்றில் விசுவாசத்தை கொண்டு வரும், இல்லாட்டினா அது என்ன கொண்டு வரும்? பயத்தை கொண்டு வரும். அதனால தான் இறை வார்த்தை என்ன சொல்கிறோம்? நற்செய்தி, குட் நியூஸ். நற்செய்தியை கேட்கும் பொழுது என்ன வரும்? விசுவாசம் வரும். துக்கமான செய்தியை கேட்டுட்டே இருந்தா என்ன வரும்? அதனாலதான் பார்த்தோம், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கே கடவுளாக இருந்தார், அந்த வாக்கு வாழ்வாக உயிராக இருக்குது, அந்த வாக்கு ஒளியாக இருக்குது. அப்ப இறை வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த இறை வார்த்தையில் இருக்கிற வாழ்வை நம்ம பெறுறோம். நமக்குள்ள என்ன வருது? ஒளி வருது. ஆனா இறை வார்த்தைக்கு முரணான வார்த்தையை கேட்கும் பொழுது அங்க ஒளி வருதா, இருள் வருதா? அப்போ விசுவாசம் எப்படி வரும்? இறை வார்த்தையை கேட்க கேட்க வரும். அதனாலதான் ரோமையர் 10:7 பார்த்தீங்க, விசுவாசம் இறை வார்த்தையை கேட்பதினால் வரும். பார்த்தோமா இல்லையா? அந்த பெண்ணுக்கு 12 வருஷமா ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த நிலைமை மாறாது, என் பிரச்சனை மாறாது. டாக்டராலேயோ யாராலேயோ
இதுக்கு தீர்வு கொடுக்க முடியல. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில எப்படி இந்த பெண்ணுக்கு நம்பிக்கை வந்துச்சு? அவங்க இயேசுவை பற்றிய நற்செய்தியை கேட்டதினால் நம்பிக்கை வந்துச்சு. இறை வார்த்தையை கேட்காம என்ன வராது? நம்பிக்கை வராது. நான் ஏன் ஊரெல்லாம் போய் நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என் வார்த்தையை சொல்லாமல் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இறை வார்த்தையை தான் பேசுவேன். ஐ ட்ரை மை பெஸ்ட் நாட் டு யூஸ் மை ஓன் வேர்ட்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசும்போதெல்லாம் அதில் இருக்கிற வார்த்தையை எடுத்து பயன்படுத்த ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எந்த அளவுக்கு என் வார்த்தையை நான் குறைச்சி அவருடைய வார்த்தையை சொல்லணும் அந்த அளவுக்கு பிழை கம்மியாக இருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த இறை வார்த்தையை வாய் திறந்து அறிக்கை இடும் பொழுது அதை கேட்குறவங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். இந்த இறை வார்த்தையை நான் மற்றவங்களோட ஷேர் பண்ணும் பொழுது, அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, என் சாட்சி நான் சொல்லும் போது அதை கேட்குறவங்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். அது என்கிட்ட இருந்து வருது கிடையாது, அது இறை வார்த்தையிலேருந்து வருது. ஏன்னா அந்த இறை வார்த்தை தான் உயிர், அந்த இறை வார்த்தை தான் ஒளி. எபிரேயர் 4:12 சொல்லுது, இந்த வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. எந்த 2 பக்க வாளை விடவும் கூர்மையானது. எனக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது? சரி, அது வாசிங்க. எபிரேயர் 4:12. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. திரும்பி சொல்லுங்க. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. திரும்பி சொல்லுங்க. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. நிறைய பேர் நினைப்பீங்க திரும்ப அதே சொல்லுங்க. கோவிட் நேரத்தில் அதே நியூஸை மறுபடியும் ரிப்பீட் பண்ணாங்கல்ல, சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் மறுபடியும் கேட்டோமா? ஏன் அப்போ ஏன் சலிக்கலை? அதை மறுபடியும் கேட்டால் பயம் வருது இல்லை? அதே மாதிரி தான் இதை மறுபடியும் கேட்டால் உள்ள விசுவாசம் வரும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. இறை வார்த்தை உயிர் உள்ளது. அப்ப அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கடவுளுடைய உயிர் உங்களுக்குள்ள வருது. You are receiving the life of Jesus. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது விசுவாசம் வருது. அறிவிப்பதை கேட்டால்தான் விசுவாசம் வரும். அந்த பெண் ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த உலகத்துல யாருமே இதுக்கு பதில் கொடுக்காம இருக்கலாம், எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம். ஆனா எப்படி அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை வந்துச்சு? ஏன்னா அவங்க இறை வார்த்தையை கேட்டதுனால். அந்த வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தை அந்த நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில அவங்களுக்குள்ள என்ன கொண்டு வந்துச்சு? விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு. அப்போ நீங்க இறை வார்த்தையை கேட்காம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்காது. நம்ம விசுவாசம் இல்லாதவர்களா வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம இறை வார்த்தையை கேட்காம அதற்கு முரணா இருக்கிற எல்லா வார்த்தையும் கேட்கறதுனாலதான். இந்த உலகத்துல இருக்கிற சிஸ்டம், கடவுளுடைய சிஸ்டம் வேற. இந்த உலகம் இயங்குற விதமும் கடவுள் எப்படி நம்மளை இயங்கணும்னு விரும்புறாரோ அது வேற. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது, கடவுள் இதெல்லாம் மாற்றலாம்ல, இதெல்லாம் நிறுத்தலாம்ல, இதெல்லாம். ஏன்னா இயேசு என்ன சொன்னாரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருகன்னு சொன்னாரு. அப்படின்னா அவர் இங்க இருக்கிற சிஸ்டம் அவர் ராஜ்யம் கிடையாது. அவர் ராஜ்யம் இங்க இருந்ததுன்னா இங்க கவலை, பிரச்சனை, துன்ப, நோய், வெறுப்பு, பகைமை, மன்னிக்க தன்மை இதெல்லாம் இருக்காது. இந்த சிஸ்டமே வித்தியாசமான ஒரு சிஸ்டம். ஆனா கடவுளுடைய சிஸ்டம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இறை வார்த்தையை தெரிஞ்சாதான் அவருடைய சிஸ்டமை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த இறை வார்த்தையை நான் நம்பணும். அந்த இந்த உலகத்துல நான் பார்க்குறேன். அதனாலதான் கண்ணால பார்க்கறது நம்புறவங்க கிடையாது நம்ம. அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. கண்ணால காண முடியாதது நம்புறது தான் விசுவாசம். ஆனா அந்த கண்ணால காண முடியாததை எப்படி நம்புறது? அது உங்களுடைய சொந்த பலத்தினாலும் என்னுடைய சொந்த பலத்தினாலும் அதை நம்ப முடியாது. அது இறை வார்த்தையை கேட்கறதன் மூலமா தான் அந்த விசுவாசம் நமக்கு வரும். விசுவாசம் இறை வார்த்தையை கேட்பதன் மூலமாக வரும். இங்கிலீஷ் அழகா இருக்கும். Faith comes by hearing and hearing. 2 தடவை இருக்கு, hearing and hearing அப்படின்னு இருக்கு. அதையே 2 தடவை, ஒரு தடவை போட்டா போதாதா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. There's a reason for that. டாக்டர்கிட்ட போறீங்க,
உங்களை நான் சொல்லலை, யாரோ ஒரு XYZ போகிறாங்க, டாக்டர் உங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்கிறாரு. எத்தனை தடவை சொல்லுவார்? 100 தடவை சொல்லுவாரா இந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, நோய் இருக்குன்னு? எத்தனை தடவை சொல்லுவார்? ஒரு தடவை இல்லை 2 தடவை சொல்லுவார், அவ்வளோதான். இல்லை, ஒரு 1000 தடவை சொல்ல மாட்டார். கிளினிக்கை விட்டு வெளியில் வந்துடுறீங்க, டாக்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எத்தனை தடவை உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு? அதுதான் ஹியரிங் அண்ட் ஹியரிங். ஒன்று இங்கே கேட்டது, இன்னொன்று உள்ளுக்குள்ள அதை போட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதே இது இறை வார்த்தையை இப்படி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வெளியில் போனதுக்கப்புறம் உள்ள கேட்டுட்டே இருப்போமா? இங்கே கேட்டுட்டு இங்கே விட்டுட்டு போயிடுவோம். அப்படிதான் பயம் வரும். நான் என்ன கேட்குறேனோ அதை கேட்குறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அதை கூகுள் சர்ச் பண்ணி 4 பேருக்கு ஃபோன் அடித்து இதுக்கு என்ன சிம்டம், இதுக்கு மருந்து இருக்கா, இதுக்கு அப்படி நிறைய ஆராய்ச்சி பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் தியானம் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் மெடிடேஷன். அதையே யோசித்து அதையே சிந்திச்சு அப்புறம் அழுது புலம்பி ஐயோ முடிஞ்சு போச்சே. எப்படி பயம் வருமோ அதே மாதிரி தான் விசுவாசமும் வரும், எப்படி கவலை வருமோ அதே மாதிரி தான் மகிழ்ச்சியும் வரும். யோசுவா 1:8 சொல்லுது, இந்த திருச்சட்ட நூலை உன் கண்ணில் இருந்து விலகாமல் இரு, இரவும் பகலும் இதை நீ தியானி. தியானினா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அது கிடையாது, ஏதோ மலையில போய் உட்காரது கிடையாது. தியானம் பண்ண என்னது, அந்த டாக்டர் சொன்ன வார்த்தையை ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறீங்க. அது வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போதே அதை பற்றி யோசித்துறீங்களா, அழுறீங்களா, புலம்புறீங்களா? அதுக்கு பேர் தான் தியானம் பண்ணுறது. அப்போ நான் ஒரு கெட்ட செய்தியை கேட்கும் பொழுது அதை நான் திரும்பி அதை நான் ரிவைண்ட் பண்ணும் பொழுது என்னுடைய கற்பனை, என்னுடைய இமேஜினேஷன் என்னவா இருக்கும்? நான் அதுக்குள்ளே பார்த்துட்டேன், நான் ஆமீன் முடிஞ்சு போச்சு என் முடிவை, அப்படியே கற்பனை வரும்ல. ஐயோ நான் இந்த வயசுலேயே செத்து போயிடுவேனா, நிறைய கற்பனை வந்துடும் எனக்கு. அப்போ என்ன செய்வாங்க என் பிள்ளைங்க, என் கணவர், என் மனைவி, அப்படின்னு நிறைய கற்பனை வரும். இந்த கற்பனைலாம் ஏன் வருது? ஏன்னா நான் கேட்ட செய்தி என்ன பண்ணுறேன், கேட்க என்ன வருது? பயம் வருது. இப்போ எப்படி பல விதமான பிரச்சனைக்கு மத்தியில் நான் மகிழ்ச்சியாக இருக்கு. வசனம் சொல்லுது, என் சகோதர சகோதரிகளே நீங்கள் பல விதமான சோதனைகளுக்குள் உட்படும் பொழுது அதை மகிழ்ச்சியாக கருதுங்கள். எப்படி மகிழ்ச்சியாக கருதுறது? வெளியில தான் நடிக்க முடியும், உள்ளுக்குள்ள புலம்ப தான் செய்யணும். நீங்க பல விதமான சோதனைகளுக்குள் உட்படும் பொழுது அதை மகிழ்ச்சியாக கருதுங்கள், ஏனெனில் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது யாரை பத்தி பேச தெரியுமா? இந்த யாக்கோபு 1:2 விசுவாசம் இருக்கிறவங்கள பத்தி பேசுது. விசுவாசமே இல்லாதவங்களுக்கு எங்க விசுவாசம் சோதிக்கப்படுறது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் எனக்கு இருக்குன்னா எனக்குள்ள இறை வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா விசுவாசம் இறை வார்த்தை கேட்டதுனால தான் வந்துச்சு. அப்போ என்னோட இருதயத்துல விசுவாசம் இல்ல, இறை வார்த்தை இல்லைன்னா விசுவாசம் இல்ல. அப்புறம் எங்க விசுவாசம் சோதிக்கப்படுறது? கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளிலும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளை நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், அதுல இருந்து ஒரு பார்ட் மட்டும் படிக்கலாம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. நான் சொன்னேன் மார்க் 4வது அதிகாரத்துல, நீங்க அப்புறமா வீட்டுல போய் படிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்றாரு. அந்த ஊமை, ஒரு விவசாயி இருந்தாராம். அந்த விவசாயி ஒரு விதையை விதைக்கிறதுக்கு விதைகளை பை நிறையா விதையை எடுத்துட்டு விதையை விதைக்க போனாராம். அப்படி போகும் பொழுது சில விதைகள் வழியோரமாக விழுந்துதான், சில விதைகள் பாறையில விழுந்துச்சான், சில விதைகள் முட்கள்ல விழுந்துதான், கடைசியா 4வது விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்துச்சான். அப்போ இயேசு அது தொடர்ந்து சொல்றாரு, பாதையில் விழுந்த விதை பறவைகள் வந்து அதை சாப்பிட்டுடுச்சு, பாறையில் விழுந்தது
மண் இல்லாததுனால, கற்களாக இருந்ததுனால வெயில் வந்த உடனே அது கருகி போச்சு. முட்களில் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த முட்கள் வந்து வெளியில் அதை வளர விடாமல் அதை சோக் பண்ணிடுச்சு. தமிழ் தெரியல, சோக் பண்ணிட்டு இங்கிலீஷில் இருக்குது, இறுக்கிடுச்சு. ஆனால் அந்த 4வது நிலம் மட்டும்தான் என்ன செஞ்சுச்சா, அது பலனை கொடுத்துதான், கனியை கொடுத்துதான். அதுவும் 30, 60, 100 மடங்காக கனியை கொடுத்துதான். அப்போ இந்த உவமையை யார் கேட்குறாங்க? நீங்கள் மார்க் 4:1 வசனத்தை வாசித்தீங்கன்னா, பெரிய திரளான ஜனங்கள் அதை வந்து கேட்டாங்களாம். பெரிய எப்பவுமே நீங்கள் இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 4000 பேர் 5000 பேர்னு பார்ப்போம். 10 பேர் 15, இப்போ மாதிரிலாம் கிடையாது. 20 பேர் 10 பேர் 30 பேர்லாம் ஆயிரக்கணக்காக வந்தாங்க. அப்போது திரளான ஜனங்கள்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. இயேசு எல்லாம் ப்ரீச் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, 12 பேரும் 12 சீடர்களும் அவர்களோடு ஒரு சிலரும் இயேசு கிறிஸ்து தனிமையாக இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய், இந்த உவமையின் விளக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ இயேசு சொன்னார், இந்த உவமை தெரியாதா? இந்த உவமையை தெரியலன்னா உனக்கு எந்த உவமையுமே தெரியாது. என்ன சொல்றாரு? இந்த உவமையை புரியலன்னா எதுவுமே புரியாதா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the whole kingdom of God, கடவுளுடைய ஆட்சி, அவருடைய ராஜ்யம் எப்படி செயல்படும்ன்றது இந்த உவமை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த உவமையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will understand the system of God's kingdom. நான் அந்த உவமைக்குள்ளேயும் போகல, அதில் ஒரு பார்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போ இயேசு என்ன சொன்னார்னா, ஒரு விவசாயி ஒரு விதையை விதைக்கிறதுக்கு போனாராம். அந்த விதை இறை வார்த்தைக்கு ஒப்பானது அப்படின்னு சொன்னார். இது மட்டும் தான் இன்னைக்கு படிக்க போகிறோம், மற்ற எதுவுமே படிக்க போகிறது இல்லை, ஏன்னா டைம் கிடையாது. இந்த வார்த்தை என்ன சொன்னாரு? இந்த விதை இறை வார்த்தைக்கு ஒப்பானது அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இந்த விதை விதைப்பவர் இந்த உவமை விதை எப்படி செயல்படுதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. விதை எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இறை வார்த்தை எப்படி செயல்படுதுன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதான் சொல்றாரு, இந்த உவமையை நீங்க புரிஞ்சிக்கலன்னா எந்த உவமையுமே நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இறை வார்த்தை ஒரு விதைக்கு ஒப்பானது. எபிரேயர் 4:12 பார்த்தோம், இறை வார்த்தை உயிர் உள்ளது. அப்போ இந்த இறை வார்த்தை எதற்கு ஒப்பானதான்? ஒரு விதைக்கு ஒப்பானதான். விதை எப்படி செயல்படும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இறை வார்த்தை எப்படி செயல்படும் நான் புரிஞ்சுக்க முடியும். சும்மா ஒன்றும் இயேசு கிறிஸ்து வந்து உவமையும் கொடுக்க மாட்டார், அவர் தான் படைத்தவரே. இப்போ அந்த விதையை பார்க்கலாம். ஒரு விதையை பார்த்துருக்கீங்களா? சீடு பார்த்துருக்கீங்களா? ஒரு விதையை பார்க்கும்போது அதில் பார்த்தா உயிர் இருக்கிற மாதிரி இருக்குமா? உயிர் இருக்கிற மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கா? அதாவது ஓடுது பாருங்க விதை அப்படி சொல்லுவோமா? ஏன்னா அதில் உயிர் இல்லாதது போல இருக்குது, ஆனால் அதில் உயிர் இருக்கா? நிச்சயமா உயிர் இருக்குது. ஒரு விவசாயி அந்த விதையை ஆல்டரில் வச்சு தினமும் முத்தி முத்தி ஜெபம் பண்ணி குதூகலம் கொண்டாட்டம் பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதையிலேருந்து ஏதாவது அறுவடை வருமா? அப்படிதான் நிறைய நம்ம கத்தோலிக்கர்கள் இருக்கிறோம். இறை வார்த்தை எங்க இருக்குது? ஆல்டர்ல இருக்குது. முத்தி முத்தி அது முத்துறதும் கிடையாது. அது நிறைய பேர் வீட்டுக்கு போனோன்னா பைபிள் இருக்குதா அப்போதான் தேடுவாங்க, பைபிள் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அப்புறம் தூசியாக இருக்கும், ஒரு பேஜ் இன்னொரு பேஜ் ஒட்டி இருக்கும், ஏன்னா திறந்ததே கிடையாது. ஆனால் நான் ஜெபம் நல்லா பண்ணுவேன், நான் துதிப்பேன், பாடுவேன். ஒரு விவசாயி எவ்வளோதான் ஜெபம் பண்ணானோ, எவ்வளோதான் பாடினானோ, எவ்வளோதான் துதிச்சானோ, அந்த விதையை நிலத்துல விதைக்கலன்னா ஒன்றுமே வராது. அந்த விதைக்குள்ள உயிர் இருக்குது, ஆனால் அந்த உயிர் எப்போ செயல்படும்னா அது நிலத்துல விதைக்கப்படணும். ஏசுன்னு சொல்றாரு, அந்த இறை வார்த்தை 4 விதமான நபர்கள் பெற்றுக்கொண்டாங்க. பாதை ஓரமாக இருக்கிறவங்க, பாறையில் முட்கல்ல நல்ல நிறம். ஆனால் எல்லாருக்குமே அது ஒரே விதமான விளைச்சலை கொடுக்கல. இறை வார்த்தை எல்லோருக்கும் ஒரே இறை வார்த்தை தான். ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷலாகவும் ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷல் இல்லாமல் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே அது என்ன கொடுக்கல? பதில் கொடுக்கல, அதுக்கு அது அறுவடை கொடுக்கல.
எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவோடைய ஆடையை தொட்டாங்க, ஆனா எல்லோரும் சுகம் பெறல. அந்த ரத்த போக்கு இருக்கிற பெண்மணி தான் சுகம் பெற்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தொடும்போது இயேசு கிறிஸ்து என்னை யார் தொட்டான்னு கேட்பாரு. மார்க் 5வது அதிகாரத்துல, இதுக்கு அடுத்த அதிகாரத்துல, என்னை யார் தொட்டா? அப்போ சீடர்களாக சொல்லுவாங்க, என்ன ஆண்டவரே யார் தொட்டான்னு? எல்லாரும் தான் அவங்க தொட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் தொடலாம், ஆனா எல்லாரும் நல்ல நிலம் கிடையாது. எல்லாருக்கும் இறை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்றதுனால எல்லாருமே அந்த இறை வார்த்தையோடைய பயனை பார்க்க மாட்டாங்க, அறுவடையை பார்க்க மாட்டாங்க. இறை வார்த்தை ஒண்ணுதான், அதுல இருக்கிற வல்லமை ஒண்ணுதான். இறை வார்த்தை உயிர் உள்ளது, அதுக்குள்ள உயிர் இருக்குது. ஆனா எல்லாரும் அந்த உயிரை பார்க்க மாட்டாங்க, அதோட கனியை பார்க்க மாட்டாங்க. அந்த விதை எப்படி நிலத்தில் விதைக்கப்படணுமோ அதே மாதிரி இறை வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் விதைக்கப்படணும். அதனால விசுவாசம், இறை வார்த்தையை அதை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உள்ள நுழையுது. ஆனா நுழைஞ்சா மட்டும் பத்தாது. நான் சின்ன வயசுல எங்க சயின்ஸ் டீச்சர் வீட்டில் போய் இந்த விதையை விதைச்சு தண்ணி ஊற்றி பாருங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சயின்ஸ் புக்கில் இருக்கு தெரியுமா, விதை சின்னதாக இருக்குது, அப்புறம் அப்படியே செடியாக வருது. அது அந்த சயின்ஸில் அந்த மண்ணுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு காட்டுவாங்க, அப்படி வேர் வருது. நான் வீட்டில் போய் சரி ஓகேன்னு சொல்லி ஒரு விதையை விதைச்சு ஒரு தேங்காய் சிரட்டையில் ஜன்னல் வெயிலில் வைக்கணும்னு சொன்னாங்க. நானும் சயின்ஸ் புக்கில் இருக்கிற மாதிரி வேர் வரும், அதுலேருந்து இலை வரும், அப்படியே ரொம்ப ஆர்வமாக அது பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பொறுமை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன், 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கு மேலே பொறுமை தாங்கலை, நோண்ட ஆரம்பித்தேன். நோண்டி உள்ளே இருக்கிற விதை எடுத்து ஏதாவது வருதா, உள்ளேருந்து முளைஞ்சி ஏதாவது வந்துச்சா? 2 மணி நேரத்தில் ஒன்றும் வரல. திரும்பி உள்ளே வச்சு மூடிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், மறுபடியும் போய் நோண்டினேன். ஏதாவது வந்துச்சா? ஒன்றும் வரல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போய் நோண்டினேன். எங்கள் அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க, நீ இப்படி நோண்டி நோண்டி எடுத்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே வராது. அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னா, அப்போ என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். நாங்கள் என்ன சொன்னாங்க? யாக்கோபு 1வது அதிகாரம் திரும்பி போங்களேன், 1வது அதிகாரம் 2-3 வாசிங்க. என் சகோதர சகோதரிகளே, பல விதமான சோதனைகளுக்குள் உள்ளாகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டிருங்கள். உங்களுடைய நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். அதில் என்டியூரன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, பேஷன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. முற்றிலும் நிறைவுள்ளவர்கள் என்ன அர்த்தம்னா, அப்பொழுது உங்களுக்குள்ள பொறுமை உண்டாகும். அந்த விதையை விதைச்சா பத்தாது, அந்த விதை உள்ளுக்குள்ளே இருக்கணும். அதை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தோண்டி தோண்டி நான் எடுத்தேன்னா அதுலேருந்து ஒன்றுமே வராது. அதே மாதிரி தான் இறை வார்த்தையும். அந்த பெண் அந்த இறை வார்த்தையை கேட்ட உடனே அவங்க நோய் சரியாயிடுச்சா? இல்லை, அவங்க கேட்ட வார்த்தை அவங்க இருதயத்தில் என்னாச்சு? விதைக்கப்பட்டுச்சு. எப்போ ஒருத்தவங்களுக்கு மகிழ்ச்சி வரும் தெரியுமா? நான் கண்ணால பார்க்கறது பிரச்சனை, ஆனா விசுவாசம் என்பது, நம்பிக்கை என்பது கண்ணால காண முடியாதவை பற்றின ஐயமற்ற நிலை. எப்படி அந்த விதைச்ச விதை என் கண்ணால விவசாயி விதைக்கும் போது அந்த விதை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா என்னால கண்ணால பார்க்க முடியாட்டியும் அந்த விதை என்ன செய்யுது? உள்ளுக்குள்ள செயல்படுது. அதே மாதிரி நான் இறை வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போகி அந்த வார்த்தை எனக்கு என்ன உண்டாகுது? விசுவாசத்தை உண்டாக்குது. அந்த வார்த்தை எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது. என்னுடைய கண்களால் எல்லாம் நான் பார்க்க முடியல, ஆனா எனக்கு நிச்சயமாக தெரியும் அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்.
ஆனா அந்த வார்த்தையில இருக்கிற வாழ்வு நிறைவேறணும்னா அந்த வார்த்தை என்னோட இருதயத்துல விதைக்கப்படணும். நான் ஒரு ஆப்பிள் விதையை விதைச்சா என்ன வரும்? ஒரு சப்போட்டா விதை, சிக்கு விதைச்சா என்ன வரும்? மாதுளை விதையை விதைச்சா என்ன வரும்? ஆனா அந்த விதையை பார்த்தா மாம்பழம் மாதிரி இருக்குதா, இல்லாட்டினா சிக்கு மாதிரி இருக்குதா, இல்லாட்டினா அதை பார்க்கறதுக்கு அந்த கனி மாதிரி இருக்குதா? இல்லை. ஆனா அந்த விதைக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அந்த விதைக்குள்ள என்ன இருக்குது? பொட்டென்ஷியல் இருக்குது. அந்த விவசாயிக்கு தெரியும் அது விதை மாதிரி இருக்கலாம், ஆனா இந்த விதைக்குள்ள உயிர் இருக்குது. இந்த ஒரு விதையிலிருந்து ஒரு செடி ஒரு மரம் கிடையாது, பல ஆயிரம் கோடியான மரங்களும் செடிகளும் வரும். அதுல இருந்து பல கனிகள் வரும். அந்த ஒவ்வொரு கனிக்குள்ளேயும் ஒவ்வொரு விதை இருக்கும். அந்த ஒவ்வொரு விதையில இருந்தும் பல பல ஆயிரமா வரும் இல்லையா? அதுதான் அந்த விதைக்குள்ள இருக்கிற என்னது? அந்த பொட்டென்ஷியல், வல்லமை. அதனாலதான் இயேசு சொல்றாரு, இறை வார்த்தை ஒரு விதைக்கு ஒப்பானது. இது வெறும் பைபிளா பார்க்கும் பொழுது இதுல உயிர் இல்லாத மாதிரி தெரியலாம், இது வெறும் எழுத்து மாதிரி தெரியலாம். ஆனா எப்போ அந்த விதைக்குள்ள இருக்கிற உயிர் நம்மளுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை எப்போ மாற்றும் தெரியுமா? அது எப்போ அந்த விவசாயி ஒரு விதையை விதைக்கிறாரோ அதே மாதிரி இந்த இறை வார்த்தையை நான் இருதயத்துல எப்போ விதைக்கிறேனோ, விதைச்ச உடனே ஒன்றும் தெரியாது, கேட்ட உடனே நமக்கு எல்லாம் 2 minutes நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம கையை வைங்க, ஜெபிங்க, மேஜிக் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய ஆர்வம் எல்லாம் எங்க தெரியுமா? நோய் சரியாகணும், பணம் வரணும், வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் மாறணும். ஆனா இறை வார்த்தை முதலாவது எதை மாற்றும்? என் சிந்தனையை மாற்றும், என் இருதயத்தை மாற்றும். என் கண்ணால பாக்குறதுக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்குது, பிரச்சனை அப்படிதான் இருக்குது. ஆனா நான் என்ன கேட்கிறேன்? சூழ்நிலை என்ன சொல்லுதோ அதை கேட்கிறேனா, இல்ல நான் இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கேட்கிறேனா? அந்த வார்த்தையை கேட்க 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 எனக்குள்ள என்ன வரும்? நம்பிக்கை வரும். அப்படி எனக்குள்ள நம்பிக்கை வரும் பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் பலவிதமான சோதனைகளுக்குள் அகப்படும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். வார்த்தை இல்லைன்னா நம்பிக்கை எப்படி வரும்? ஏன்னா எனக்கு வாக்கு கொடுத்தவர், வார்த்தை கொடுத்தவர், எனக்கு அந்த ப்ராமிஸை கொடுத்தவர் அந்த வார்த்தைக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதனாலதான் பவுல் இப்படி சொல்றாரு 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 18வது வசனத்துல, ஓகே, நாங்கள் காண்கின்றவற்றை அல்ல, நாங்கள் காண்கின்றவற்றை நாங்கள் அப்படியே வாழ்றோம். டிவியில் என்ன பார்க்குறோமோ, சோஷியல் மீடியா என்ன பார்க்குறோமோ, டிக்டாக்ல என்ன பார்க்குறோமோ, நியூஸில் என்ன பார்க்குறோமோ, மேகசினில் என்ன பார்க்குறோமோ, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்து உலகம் எப்படி வாழுதோ அப்படி தான் வாழுது. உண்மை தானே? விசுவாசம் உள்ளவங்க யாரு? கண்ணால் காணாதவை பற்றின ஐயமற்ற நிலை. அப்போ ஒருத்தவங்க நம்பிக்கையில வாழ்றாங்கன்னா, விசுவாசத்துல வாழ்றாங்கன்னா, சூழ்நிலைகள் என்ன சொல்லுதோ, சோதனைகள் என்ன சொல்றதோ, பிரச்சனைகள் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்றவங்க கிடையாது. விசுவாசம் உள்ளவர்கள் கண்களினால் காண்கின்றவை அதன்படி வாழாமல். வாசிங்க மாட்டி, இப்போ வாசிங்க. நாங்கள் காண்கின்றவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கி வாழ்கிறோம். அப்படியே வாழ்றோம். காண்கின்றவற்றை அல்ல, காணாதவற்றை. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? உன்னை நான் பல தேசங்களுக்கு தந்தை ஆக்கினேன்னு சொன்னாரு. கண்ணால் என்ன பார்க்குறாரு? நானே வயசான கிழவன், என் மனைவி வயசான பாட்டி, இதுதான் கண்ணால பார்க்குறாங்க. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை பல தேசங்களுக்கு தந்தையாக்கினேன். அப்போ விசுவாசம் உள்ளவங்க கண்ணால பார்க்கறத நம்பி வாழ்றாங்களா, கண்ணால பார்க்காதத பார்க்குறாங்களா? இதுவும் சொல்லுது, கண்ணால பார்க்க முடியாததை பார்க்குறோமா? அது எப்படி? கண்ணால பார்க்கறத பார்க்கலாம், கண்ணால பார்க்க முடியாததை பார்க்கறதுக்கு பேர் தான் விசுவாசம். அதனாலதான் ஆபிரகாம என்ன சொல்றாரு? நட்சத்திரங்களை என்ன தெரியுமா கடவுள் சொல்லி கொடுத்த? வாட் இஸ் காட் டீச்சிங் ஏப்ரஹாம்? அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும். நீ கண்ணால் இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, இந்த வார்த்தையை நீ கற்பனை பண்ண. அந்த பெண் அத்தனை நாளா அந்த மருத்துவர் சொன்னதுதான் கற்பனை பண்ணாங்க. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துடைய ஆடையை நான் தொடுறேன்,
அந்த சுகம் எனக்கு வருதுன்ற அந்த இமேஜினேஷன் மாறுது. நம்ம எல்லாருக்கும் இமேஜினேஷன் உண்டு, கற்பனை உண்டு. நான் சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டில் எத்தனை விண்டோ, எத்தனை ஜன்னல் இருக்குது? நான் கேட்ட உடனே எல்லாரும் எப்படிமா இருந்தீங்க? எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எண்ணிட்டு. நான் கேட்ட உடனே 4, 5, 3 சொன்னீங்களா? சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு எத்தனை ஜன்னல் இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றீங்களா? தெரியாதுன்னு சொல்லலை. யாரும் நம்பரும் சொல்லலை, தெரியாதுன்னு சொல்லலை. ஏன்னா உங்க எல்லாருக்கும் எத்தனை ஜன்னல் இருக்குன்னு தெரியும். ஆனால் எப்படி தெரியும்னா கற்பனையில் தான் தெரியும், நம்பரா தெரியாது, எண்ணிக்கையில் தெரியாது. அப்போ உடனே எல்லாம் எப்படி போனீங்களா? எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. இங்கே உட்காந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போய் அந்த கற்பனையில் ஜன்னலாக என்ன ஆரம்பிச்சிங்க? 1, 2, 3. கரெக்டா? பண்ணீங்களா பண்ணலையா? அப்படிதான் நம்மளை டிசைன் பண்ணியிருக்காரு ஆண்டவர். உங்களுக்கே தெரியல, நான் உங்களுக்கு காட்டினேன் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த. நீங்கள் எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கற்பனையாக ஸ்டோர் பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் 4 ஜன்னல் உடனே சொல்லலை, எல்லாம் அப்படியே கண்ண உருட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ நான் எனக்குள்ளே என்னோட இருதயத்தில் என்ன இருக்குதோ அது எனக்குள்ளே எப்படி இருக்குதான்? கற்பனையாக இருக்குதான். அதனால தான் ஆபிரகாம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நட்சத்திரங்களை என்னன்னு சொல்கிறாரு. இந்த ஊரில் யாரும் நட்சத்திரங்களை எண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எண்ணிருக்கீங்களா யாராவது? ஸ்டார் எண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது மொட்டை மாடலில் படுக்கும்போது எண்ணுவோம். அப்படி எண்ணும்போது அப்படியே என்ன முதல்ல 4 தான் தெரியும், அப்புறம் 10,000, அப்புறம் 12,000, அப்படியே கூட்டிகிட்டே வரும். எண்ணவே முடியாது. அப்புறம் டயர்டாயிருவீங்க. என்ன வந்துகிட்டே இருக்குது, ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. யாராலையும் நட்சத்திரங்கள் எண்ண முடியாது, எண்ணற்றது. ஏன் ஆண்டவர் நட்சத்திரத்தை என்ன சொல்றாரு? நட்சத்திரங்கள் என்றதுக்கும் குழந்தை பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் தெரியுமா சொல்றாரு? ஏன்னா அவருடைய கற்பனை எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வயசாயிடுச்சுன்னு இருக்குது. அந்த கற்பனையை எது மாற்றும்? இறை வார்த்தை மாற்றும். அப்போ அவருடைய நான் கண்களினால் காண்கின்றதை நோக்காமல் காணாததை எப்படி நோக்குறது? என்னுடைய சிந்தனையை பிரச்சனையை பார்த்து அதன்படி நான் கற்பனை பண்ணாம நான் இறை வார்த்தையை கேட்டுட்டே இருக்கும் பொழுது அந்த இறை வார்த்தை எனக்கு வேறு ஒரு கற்பனை கொண்டு வரும். நான் கேட்குற அந்த கெட்ட செய்தி எனக்கு அந்த பெண்ணுக்கு என்ன இமேஜினேஷன் கொண்டு வந்துச்சுன்னா நான் நோய் அடிச்சு நான் செத்து போயிடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அவங்க கேட்ட இறை வார்த்தை அவங்களுக்கு ஒரு புது கற்பனையை கொண்டு வருது. இல்லை, நான் சாக மாட்டேன், இயேசு குணமளிக்கிறவர், நான் அவரை தொட்டா போதும் நான் சுகமாயிடுவேன். அவங்களுடைய கற்பனை அவங்கள நோயாளியாக பார்க்கல, அவங்க சுகம் பெற்றவங்களா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்படி தெரியுமா? சுகம் வரட்டும் அப்புறமா நான் சுகத்தை கற்பனை பண்ணுறேன். அது விசுவாசம். வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணத்தை மாற்றுறது, வார்த்தையை மாற்றுறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. ஏன்னா விசுவாசம் என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றின ஐயம் அச்சநிலை. என்னால் கண்ணால் பார்க்க முடியுது, பார்த்தாதான் நான் நம்புறேன் அப்படின்னா அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. சூழ்நிலைகள் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்களும், சூழ்நிலைகள் சொல்றதுக்கு மாதிரி சிந்தனைகளும், சூழ்நிலைகள் சொல்ற மாதிரி கற்பனையிலையும் வாழ்ந்தானா விசுவாசத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா கடவுள் மேல பழி போட்டுருவோம், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து நான் உன்னை சுகப்படுத்தினேன்னு சொன்னாரா? உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தின்னு சொன்னாரா? விசுவாசம்னா என்ன தெரியுமா? நான் கண்களினால் காண்கின்றதை நோக்காமல் காணாதவைகளை நோக்கியே வாழ்கிறோம். ஒருத்தவங்க விசுவாசத்துல வாழ்றாங்க அப்படின்னா அவங்க கண்ணால பார்க்கறது அவங்கள ஆட்சி செய்யல, அவங்க காணாததை பார்க்குறாங்க. எப்படி நீங்க இங்க உட்காந்துக்கிட்டே உங்க வீட்டில் இருக்க ஜன்னல்ல பார்த்தீங்களோ அதே மாதிரி இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க கற்பனை மாறும். நம்பிக்கை இல்லாததிலிருந்து நம்பிக்கை உள்ள கற்பனையா மாறும், நோயிலிருந்து சுகம் உள்ள கற்பனையா மாறும், பிரச்சனையிலிருந்து தீர்வு உள்ள கற்பனையா மாறும். அந்த கற்பனை யார் மாற்றுவா? அந்த இறை வார்த்தை மாற்றும். ஏன்னா அந்த இறை வார்த்தை உயிர் உள்ளது. அதனாலதான் விசுவாசம் இறை வார்த்தையை கேட்பதினால் வரும். இப்போ கூட உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இன்னைக்கு கேட்டுட்டு அப்படியே போயிடலாம், நாளைக்கு மறந்து போயிடலாம். அதனால இயேசு சொன்னாரு, சிலர் வந்தாங்க, பாறை பாறை முட்கள் நல்ல நிலம். இயேசுவே சொன்னார் எல்லாருக்கும், இங்கே நான் எல்லாருக்கும் போதிச்சானோ அதில் 4 விதத்தில் ஒரு விதத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதோடைய கனியை பார்ப்பாங்க. அவரை போதிக்கும் போதே அதில் ஒரு 4ல் ஒரு பகுதி தான். அப்போ நான் என்ன சொல்றது? அந்த இறைவார்த்தை ஒண்ணுதான், அந்த இறைவார்த்தை இருக்கிற வல்லமை ஒண்ணுதான். ஆனா எல்லாரும் அந்த இறைவார்த்தை இருதயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? காத்துக்கொள்ள மாட்டாங்க.
அந்த வார்த்தை முதலாவது என்ன செய்யும்? என்னுடைய இருதயத்தை மாற்றும், என் சிந்தனையை மாற்றும், என்னோட குணத்தை மாற்றும், என்னுடைய சுபாவத்தை மாற்றும், என்னுடைய கற்பனையை மாற்றும், என்னுடைய வாயில் இருக்கிற வார்த்தையை மாற்றும். அந்த பெண் இயேசு பற்றி கேள்விப்பட்டாங்க. அது ஒரு தடவை கேட்டு போகல, கேட்க கேட்க வரும், மறுபடியும் அதை தியானம் பண்ணாங்க, அதை கற்பனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை வாய் திறந்து பேசினாங்க. ஏன்னா வாழ்வும், நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, வாழ்வது நாவாலே, சாவதும் நாவாலே. இங்கிலீஷ்ல சொல்லுது, லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் தி பவர் ஆஃப் மை டங். நான் வாயை திறந்து இறை வார்த்தையை பேசும்போது வாழ்வு பேசுறேன். நான் வாயை திறந்து சூழ்நிலைகளை பேசும்பொழுது சாவு பேசுறேன். வாயாடுவோர் அதனுடைய பயனை புசிப்பார்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்பொழுதுதான் ஒருத்தவங்க விசுவாசத்துல இருக்காங்க. இப்போ என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படும் பொழுது நான் மகிழ்ச்சியாக ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம்னு பாட முடியும். ஏன்? நான் கண்களினால் காண்கின்றதை நோக்கி அல்லாமல் காணாதவைகளை நோக்கி வாழ்கிறேன். ஆமா, என்னை சுத்தி வர பிரச்சனை இருக்கலாம், என்னை சுத்தி வர சோதனைகள் இருக்கலாம், எல்லாம் கெட்ட செய்தியா இருக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் கண்களால் பார்க்கறது என்னை ஆளுகை செய்யல. இறை வார்த்தை சொல்லுது, அவருடைய காயங்களால் நான் குணமானேன்னு சொல்லுது. 1 பேதுரு 2:24 சொல்லுது. கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்தில் தொங்கப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் சாபத்துக்கு உள்ளாகி என்னை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுவார்னு இல்லை, மீட்டு கொண்டார்னு இருக்குது. என் வாழ்க்கையில் ஏதோ சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? மரத்தில் தொங்கப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் அப்படின்னு எழுதி இருக்குது திருச்சட்ட நூல்ல. அதன்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரத்தில் தொங்கி, அவர் ஏன் தொங்கினாரு? என்னுடைய சாபத்தை அவர் சுமந்துட்டார். அப்போ நான் வாய் திறந்து என் குடும்பத்துல சாபம் இருக்குன்னு சொன்னா நான் சூழ்நிலைகளை பார்த்து பேசுறேன். ஆனா கண்ணுக்கு தெரியாத இறை வார்த்தை என்ன சொல்லுது? அவர் எனக்காக சாபமாகி என்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். இப்போ என்ன பேசுறேன்? கண்ணால பாக்குறது பேசுறேன் நான் இல்ல. சோதனைகள் வரும், ஆனா சோதனைகளை நான் அனுமதிக்காம இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நான் வாய் திறந்து பேசுறேன். இப்போ என் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது அந்த நம்பிக்கைய அந்த வார்த்தை என்ன செய்யுது? என்ன மாத்துது. அப்படிதான் இறை வார்த்தையில ஒவ்வொருத்தரும் விசுவாசம் நடந்தாங்க. இறை வார்த்தை இல்லாம யாரும் விசுவாசத்துல நடக்கல. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? இந்த ஒரு நாள், இந்த 1 மணி நேரம் இறை வார்த்தை கேட்டா மட்டும் பத்தாது. என்னுடைய வாழ்க்கையே இந்த இறை வார்த்தை தான் அஸ்திவாரமா இருக்கணும். இயேசு சொன்னார், 2 பேர் தன்னுடைய வீட்டை கட்டினாங்க, ஒருத்தர் பாறை மேலும் ஒருத்தர் மணல் மீதும். இறை வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அஸ்திவாரமாக இருக்கும் பொழுது அந்த இறை வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒளியாக, உயிராக, சுகமாக, உணவாக, சமாதானமாக இருக்கும். அப்போதான் சோதனைகள் வராதுன்னு சொல்லலை. 2 வீட்லேயுமே ஒருத்தர் பாறையில் கட்டினாங்க, ஒருத்தர் மணலில் கட்டினார். 2 வீட்லேயுமே பிரச்சனை வந்துச்சு. 2 வீட்லேயும் புயல் வந்தது, 2 வீட்லேயும் காற்று அடிச்சுது, 2 வீட்லேயும் ஃப்ளட் வந்தது, வெள்ளம் வந்தது. பிரச்சனை வராதுன்னு இறை வார்த்தை சொல்லாது, துன்பங்கள் வராதுன்னு இறை வார்த்தை சொல்லாது. வரும், ஆனால் அந்த துன்பத்துக்கு மத்தியில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த துன்பத்தை எப்படி மேற்கொள்ளணும், அந்த துன்பத்தை எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது இறை வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கும். அதனாலதான் என் சகோதர சகோதரிகளே, நீங்க பல விதமான சோதனைகளுக்கு அகப்படும் பொழுது அதை என்ன செய்யணுமா? மகிழ்ச்சியாக கருதணும். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வராது. எப்போ வரும்? இறை வார்த்தை கேட்க கேட்க விசுவாசம். அந்த வார்த்தை எப்படி அந்த விதை நிலத்துல இருக்கணுமோ அதே மாதிரி இருதயத்துல அது விதைக்கப்பட்டு அது இருதயத்துல இருக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை தான் நம்பிக்கை உண்டாக்கும். அப்போதான் நான் சூழ்நிலைகளை பார்த்து சோறாமல் அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அப்போ நன்றி சொல்ல ஆரம்பிப்போம், பாட ஆரம்பிப்போம், துதிக்க ஆரம்பிப்போம். இந்த கற்பனை இருக்குல்ல, அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லானது. அதை நம்ம பயன்படுத்தணும். ஆனால் அந்த கற்பனை நீங்கள் என்ன தினமும் கேட்குறீங்களோ பார்க்குறீங்களோ அதுதான் கற்பனையாக வரும். நீங்கள் கெட்ட செய்தியே பார்த்துட்டு பயப்படுறமான விஷயங்களே கேட்டு உலக விஷயங்களே கேட்டால் விசுவாசம் வராது. ஆனால் நீங்கள் இறை வார்த்தையை கேட்க 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 உங்களுடைய சிந்தனை சுத்தமாக மாறும், தூய்மையாக மாறும். உங்களுடைய கற்பனைகள் தூய்மையாக மாறும்.
அந்த கற்பனையை எல்லாரும் நம்ம பயன்படுத்தணும். கண்களை மூடி, இப்போ கலாத்தியர் 3:13 பார்த்தோம், மரத்தில் தொங்கோடப்பட்டோர். அதை கற்பனை பண்ணி பாருங்க, கிறிஸ்து மரத்தில் தொங்கினார். கிறிஸ்துவ பாருங்க. ஏன்னா நம்பிக்கை என்பது கண்களால் காண முடியாததை விசுவாசத்தால பார்க்கறது. உங்களுடைய கற்பனையில பாருங்க. இறை வார்த்தை சொல்லுது, சாம்ஸ்ல, திருப்பாடல்ல 22வது அதிகாரத்துல சொல்லுது, அவருடைய எலும்புகள் எல்லாம் விடுபட்டு இருந்துதான். இயேசு கிறிஸ்துவ ஒவ்வொரு எலும்புகளும் அவருடைய உடல்ல விடுபட்டு இருந்தது. அவருடைய எலும்புகள் எல்லாம் என்ன முடிஞ்சது? அவருடைய உடம்புல இருக்க எல்லா எலும்புகளும் என்ன முடிஞ்சதுன்னு நினைத்த அர்த்தம், அவருடைய தோல் சதைகள் அடிக்கப்பட்டு அந்த தோல் தொங்கும் போது எல்லா எலும்புகளும் வெளியில தெரிஞ்சுதான். வெறும் 2-3 காயம் கிடையாது, எல்லா எலும்புகளும் தெரிந்ததுன்னு சொல்லுது. ஐசாயா புத்தகத்துல அவர் மனித ரூபமற்று இருந்தார்னு வசனம் சொல்லுது. அவருடைய தாடி புல்லிருந்து புடுங்கப்பட்டது போல் புடுங்கப்பட்டிருந்தார். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மளுடைய சாபத்துக்கு அவர் பாவம் பண்ணல, ஆனா நம்மளுடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். நம்மளுடைய பாவத்தை அவர் சிலுவையில சுமந்துட்டார். நம்மளுடைய நோயை அவர் தன் மீது சுமந்துட்டார். நீங்க என்னமா செய்யணும்? கண்ணால பாக்குற பிரச்சனையை நம்பாம சிலுவையில் கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்தாரோ அதை நம்புங்க. நீங்க எப்போ உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய கற்பனையை உங்களுடைய பிரச்சனையிலிருந்து அவர் மேலே செலுத்துறீங்களோ அதே நிமிஷம் அவர்கிட்ட இருக்கிற அந்த வல்லமை உங்களுடைய உடம்புக்குள்ள வருது, உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ள வருது. இப்போ நீங்க நன்றி சொல்லுங்க. நம்ம ஆரம்பிக்கும் நிறைய நன்றியோடு ஆரம்பிச்சோம், ஆனா அந்த நன்றியெல்லாம் வாயிலிருந்து வந்துச்சு. ஆனா இப்போ நீங்க வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே சொல்லுங்க, உங்க இருதயத்துல சொல்லுங்க. என்னை சுகப்படுத்தினதற்காக நன்றி, என்னை விடுதலைப்படுத்தினதுக்காக நன்றி, என்னுடைய பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி. உன் ரத்தத்தினால் என்ன பார்க்காதீங்க, சுற்றி இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் இருக்குது. எப்படி அந்த எல்லாருமே இயேசுவை தொட்டாங்க, ஆனா எல்லாருக்குள்ளேயும் வல்லமை வரல. யார் விசுவாசத்தோடு தொட்டாங்களோ அவங்களுக்குள்ள வல்லமை வந்தது. எப்போ உங்களுடைய நோக்கம் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து அவருக்குள்ள போகுதோ, நீங்க பிரச்சனையை பார்க்காம இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக என்ன செய்தார்னு பாக்குறீங்களோ, இப்போ உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க நன்றி செலுத்துறீங்க. கமான் சொல்லுங்க, உங்களோட இருதயத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எனக்காக மரித்ததற்காக நன்றி, என்னுடைய சாபத்தை நீங்க சிலுவையில சுமந்ததுக்காக நன்றி, என் நோய்களை நீங்க சிலுவையில சுமந்ததுக்காக நன்றி. அந்த பெண் அவங்க ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில நீங்க நம்பிக்கை கொடுத்தீங்க. அந்த பெண்ணுடைய நிலை மாறிச்சுன்னா நிச்சயமாக எனக்கு இன்னைக்கு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில இந்த இறை வார்த்தை ஒரு மாற்றத்தை கொண்டதுக்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஒளி வந்திருக்குது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பல விதமான சோதனைகளுக்குள் இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? வாய் தந்து துதிக்கணும், வாய் தந்து நன்றி சொல்லணும். நன்றி இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு எங்களுக்கு இந்த இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த வார்த்தை ஒளியானது. இந்த வார்த்தை அனுப்பி எங்களுக்கு சுகத்தை தந்ததுக்காக நன்றி. இன்னைக்கு நாங்கள் கேட்ட செய்தியை கேட்டுட்டு போகிறவங்களா இல்லாமல் இன்று முதல் தினமும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்த்து இந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து இந்த வார்த்தையை நாங்கள் வாய் திறந்து பேசி இந்த உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்து இந்த உலகத்திற்கு நாங்கள் ஒளியாகவும் உப்பாகவும் இருப்பதற்காக நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நன்றி இயேசு.